எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மா அருங்கோண சக்கரம். இந்த சேனல்ல உங்கள்கிட்ட சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன். இந்த தியானத்தை பற்றி முழுமையாக ஒவ்வொரு வடிவத்துக்குள்ளேயும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த தியானத்தை 3 செயலாக நம்ம பிரித்து கொடுத்துருக்க தியானத்தை நீங்கள் முறைப்படி பண்ணணும். ஞானத்துக்காக ஞானத்துக்காக பண்ணுறவங்க ஒரு நாளைக்கு 5 டைம் இந்த தியானத்தை பண்ணலாம். அதை பற்றியும் நான் தெளிவாக அடுத்தடுத்த செயலாக்கத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த தியானத்தை நம்மக்கிட்ட ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க உங்கள் ஊர்லேயோ உங்கள் பகுதிகளிலையோ தொடங்கி வைக்கணும். ஒரு 10 பேர், 20 பேர், 30 பேர் நீங்கள் ஆர்வமாக யாராவது இருக்கிறாங்க, வர முடியல அப்படின்னா நீங்கள் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்கன்னா உங்கள் பகுதியிலே அந்த தியானத்துக்கான நேரத்தில் நான் அந்த டைமிங்கில் தியானத்தையும் சொல்லி கொடுத்து அதை துவக்கி வச்சுட்டு வர்றேன். அது ஒரு நல்ல செயலாக மாறட்டும். அப்படி யாராவது ஒரு செயலில் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பேரையும் உங்கள் அட்ரஸையும் நீங்கள் நம்ம யூடியூப்பில் இருக்கிற நம்பருக்கு பதிவு செஞ்சு அதை கொடுத்துருங்க. அது ஒரு நல்ல செயலாக மாறட்டும். ஒரு நல்ல செயலோட சந்திப்போம். நல்ல செயலோட நல்ல வடிவத்தோட எங்கெல்லாம் இந்த தவம் நடக்குதோ அங்கெல்லாம் கும்பமேளா நடக்கிறதாவே இருக்கும். இந்த ஞானம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஒரு நல்ல செயலாக மாறட்டும். வருகிற நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த அமாவாசையோடைய ஒரு பெரிய செயலாக்கமாக வச்சுருக்கோம். சுவாச புரட்சியோட பெரிய செயல். இந்த சுவாச புரட்சி பெரிய வேலையை செய்யும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு செயலாக இருக்கும். பிரபஞ்சத்துடைய அனுமதியோட வெள்ளையங்கிரி மலையோட அடிவாரத்தில் மாலை 6லேருந்து காலை 6 மணி வரைக்கும் முழு இரவும் ஒரு பெரிய செயல் வடிவத்தை உங்களோட தியான சம்பந்தமான ஒரு செயலை, ரொம்ப பெரிய செயல், ஒரு அனுபவம் பெற்றவங்க இந்த மாதிரி இவ்வளோ ஹவர்ஸ் உட்கார்ந்து ஒரு வேலை செய்கிறதுங்கிறதெல்லாம் பெரிய கடுமையான சவாலான இருக்கும். அந்த மலையிலிருந்து முழு அனுமதியும் பெற்று அந்த மலையில் பிப்ரவரி 1ஆம் தேதி தான் மேலே மலைக்கு ஏறுறதுக்காக திறக்கிறாங்க. இரவு 7 மணியோடு அந்த கோவில்லாம் சாத்திடுவாங்க. நம்ம முறைப்படி ஃபாரஸ்ட்லேயும் அந்த பர்மிஷனை வாங்கி சொல்லியிருக்கிறோம். அதனால் வர்றவங்க கொஞ்சம் பார்த்து நிதானமாக, பஸ்ஸில் வர்றவங்க, வெளியூர்லேருந்து வர்றவங்க பார்த்துக்கங்க. அமாவாசைங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வெள்ளையங்கிரி அடிவாரங்கிறது அதோட ரொம்ப முக்கியம். தியானத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இந்த சுவாச புரட்சியோட நோக்கம் பெரிய செயலை எடுத்துகிட்டு போகணும். இது ஒரு பெரிய கும்பமேளாவாக தான் நம்ம பார்க்குறோம். இந்த கும்பமேளாங்கிறது ஒரு அனுபவம் பெற்றவங்களுங்கிறது தான் கும்பமேளா. கும்பமேளாங்கிறது காசியில் போய் குளிக்கிறதோ இல்லை அங்கே கும்பமேளா நடக்கிற இடத்துல குளிக்கிறதோ என்னன்னா, ஒரு பெரிய அனுபவம் பெற்றவங்க, பெரிய நிலையை அடைந்தவங்களுடைய அடையாளத்துக்கு கும்பமேளாவாக கருதப்படுகிறது. அந்த பெரிய அனுபவம் பெற்றவங்களுடைய செயலை கொண்டாடப்படுறதும், பெரிய பெரிய அனுபவம் பெற்றவங்க ஒரு இடத்துக்குள்ளே அந்த செயல் அந்த இடத்த அவங்க பார்த்துட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் மனிதர்கள் சேர்ந்து ஒரு செயல் வடிவமாக நம்ம ஒரு நதியை சுற்றி நதியில் குளித்து ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது ப்ராப்பராக ஞானம் அடைந்தவங்க ஒன்று கூடுற இடம், ஞானம் பெற்றவங்க அந்த செயலை கொண்டாடுற இடம். இதை முறைப்படி கும்பமேளாவை எப்படி சொல்லணும்னா, ஒரு ஞானம் அடைந்தவனுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துறது, ஒரு ஞானம் அடைந்தவனை இன்னொரு ஞானம் அடைந்தவன் பாராட்டுறது. அப்போ இதுதான் இந்த கும்பமேளாவுடைய உண்மையான செயலாக்கம். அந்த செயலாக்கம் வெள்ளையங்கிரி மலைக்கே ஒரு கும்பமேளா தான். இப்போ இந்த அமாவாசை பொழுதில் நம்ம இருக்கிறோம். அதனால் மாலை 6லேருந்து செவ்வாய்க்கிழமை நாளைக்கு மாலை 6லேருந்து புதன்கிழமை காலை 6 மணி வரைக்கும் இந்த செயலாக்கம் இருக்கும். வெட்ட வெளியாக இருக்குது, விரிப்பு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி குளூராக இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க. ஒரு செயல் வடிவம் பண்ணிக்கங்க. அங்கே முழு இரவும் இருக்க போகிறோம். அதுக்கான திட்டத்தையும் அதுக்கான ஒரு செயல் வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு வடிவத்தை நீங்கள் பார்த்து பண்ணிக்கங்க. ஒரு நல்ல செயலாக கருதுகிறோம். இந்த ஆன்மா அருங்கோண சக்கரத்தோட பெரிய நோக்கம் ஒரு நல்ல தவம், நல்ல செயல் கிடைக்கப்படணும். வணிக நோக்கத்தோட இந்த தவத்தை கொடுக்குற ஒவ்வொருத்தரையும் அது காலத்தால் காட்டி கொடுக்கும். கால செயலால் காட்டி கொடுக்க வேண்டிய நேரமும் காலமும் வந்திருக்கு. எது வணிகம், எது நிஜம், எது எதற்காக செயல்படுது அப்படிங்கிறத ஒரு மிக குறுகிய காலகட்டத்திலே மக்களுக்கு தெரிய வேண்டிய காலமாக இருக்குது. நீங்கள் பார்த்துக்கங்க. அமாவாசை பொழுதில் ஒரு நல்ல செயலாக்கத்தோடு சந்திப்போம். நீங்கள் பார்த்துக்கிட்டு சிரமம் இல்லாமல் உங்கள் திட்டத்தை பண்ணிக்கங்க. நன்றி.